பெரியவாள் பாதம் சரணம். பெரியவா பாதமே துணை. பெரியவா பாதமே கதி. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். நமஸ்காரம். சரணம். நான் உங்கள் சவிதா முரளிதர். இந்த மிக பிரத்யேகமான காணொளியில் முதன் முறையாக சௌமியா அவர்களுடன் இந்த காணொளியை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா சவிதா. நமஸ்காரம் சௌமியா. நமஸ்காரம் நமஸ்காரம். ஸோ ஜஸ்ட் அ வீக் ஃபார் த ஸ்ரீராம நவமி சவிதா. ஆமா, நம்மளுக்கு ஸ்ரீராம நவமி has always been special. வெரி ஸ்பெஷல். சம்திங் அப்சல்யூட்லி ஸ்பெஷல் ஹேப்பன்ஸ் ஆன் ஸ்ரீராமநவமி. ஆமா, எவ்ரி வருஷம் நீங்க தான் அதை தொகுத்து சொல்வேன் ஸ்ரீராமன். ஆமா அதை ஐடென்டிஃபை பண்ணதும் நீங்க தான் இல்லையா? ஆமா. ஏன்னா இப்ப ஒரு ராமநவமி அன்னைக்கு இதாச்சு அப்படின்னா அடுத்த ராமநவமிக்கும் அதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் பார்த்துட்டு மாமாட்ட இது விஷயமா ஒரு வீடியோ ஷேர் பண்ணிக்கலாமான்னா சரின்னா, ஓவர் த இயர்ஸ் the things have grown beyond one person sharing this. And போன வருஷத்துல இருந்தே ஒரு நெக்ஸ்ட் இயர் சௌமியாவோட சேர்ந்து இந்த இது கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இது தோணித்து, அது மகாபெரிவா அனுகிரகம், மாமாவோட ஆக்ஞை, ஆசீர்வாதம், இந்த தடவை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றோம். சோ அது நம்ம 2017 அந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் மாமா சம்பந்தம் கிடைச்சு நம்ம ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுண்டு வி ஸ்டார்டட் த பியூட்டிஃபுல் அண்ட் டிவைன் ஜேர்னி வித் சரணாலயம். சோ அப்ப நமக்கு இந்த 2018ல சௌமியா வி வென்ட் டு திருமேற்றழி டெம்பிள் அண்ட் மாமா விசிட்டட் த டெம்பிள் ஆன ஸ்ரீராம நவமி டே. அது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போயிருந்தோம். அதை பத்தி நீங்க சொல்லுங்க. அது ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் சவிதா. ஐ திங்க் பெரியவா அனுகிரகம் அப்ப மாமாவை சந்தித்த ஒரு சில மாதங்களே ஆன டைம் அது. ஓகே. நம்ம ரியலைஸ் பண்ணினே மாமா வெளியிலேயே 15 வருஷம் போகல அப்படின்னு மாமாவோட பேசும்போது மாமா அதை சொல்லியிருந்தா. ஆனா மாமாவுக்கு தான் 15 வருஷம் வெளியில போகல, இந்த 4 சோத்துலயே இருக்கோம், உள்ளே இருக்கோம், யாரோடையும் கனெக்ஷன் இல்லை, இன்னைக்கு தனியா யாரும் பெருசா ரெக்கக்னைஸ் பண்ணல, அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது மாமாக்கு. மாமாவோட வாழ்க்கையில ஃபுல் ஆக்கிரமிப்புங்கிறது பெரியவாதான். பெரியவாதான். இவருக்கு ஒரு ஆக்கர்ஷணம், பெரியவா ஆக்கிரமிப்புன்னே சொல்லிடலாம். ஒரு ஆக்கிரமிச்சு சம்டைம்ஸ் ஐ ஃபீல் வேற எதுவுமே மாமா டீச்சர் கூட சொல்லுவா, எனக்கு இந்த மனுஷனுக்கு வேற எதுவுமே தோணாதா, எப்பப்பா காலையில இருந்து ராத்திரி வரையும் பெரியவா பெரியவான்னு இருக்காளே அப்படின்ட்டுன்னு. அந்த மாதிரி பெரியவா மாமாவை ஃபுல்லா ஆக்கர்ஷித்திருக்கான்றதை விட ஆக்கிரமிச்சுட்டு இருக்கா மாமாவை. அந்த மாதிரி ஒரு டைம்ல இந்த பெரியவாளுடைய இட்ஸ் நாட் அ மியர் கோயின்சிடன்ஸ். ஏன்னா அந்த திருமேற்றலியோட கும்பாபிஷேகம் இப்பதான் நடக்கிறது. அப்ப பெரியவா உத்தரவு இந்த மாதிரி திருமேற்றலின்னு ஒரு இடத்துல கும்பகோணத்துக்கு பக்கத்துல பட்டீஸ்வரத்துல இருந்து ஜஸ்ட் லெஸ் தன் ½ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு சவிதாங்க. அந்த கோயிலுக்கு 1500 வருடங்களுக்கு மேல எடுத்து அந்த கோயில்ல கேட்பாரற்று இருக்கு, ஒன்னும் கவனிப்பே இல்லை கோயில்ல. ராஜராஜ சோழனுடைய தாத்தா ஆதித்ய சோழனுடைய கட்டின அந்த ஒரு அற்புதமான கோவில். அதை போய் மாமா பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றா. அப்படின்னு மாமா எப்படி போறது அப்படின்ட்டு. ஏன்னா அப்போ மாமா போகவே இல்லை. அப்பதான் மாமாக்கு நம்ம ஒரு வீல் சேர் வாங்கி மாமாக்கு எவ்ரி திங் செட்டப் பண்ணி ஃபர்ஸ்ட் டைமா அவர் ஒரு 12 கிட்டத்தட்ட 10 to 12 இயர்ஸ் தாண்டி மாமா ஆத்த விட்டு வெளில போறா. அப்ப நான் வென்ட் த இக்மோர் ஒரு ரேக்கி மாதிரி பண்ணிட்டு மாமாவை எப்படி கூட்டின்னு போறோம், அதெல்லாம் அதற்கு செப்பரேட் இது நம்ம அந்த எபிசோட பதிவு கூட பண்ணியிருக்கோம் நம்மளோட எப்படி போனோம், மாமாவுடைய அனுபவங்கள் அங்க போனதெல்லாம் பத்தி. அப்போ போனப்போ அங்க மாமா சொன்னா இந்த கோயிலுக்கு போறோம், நம்ம அந்த கோயில எங்க இருக்குன்றதெல்லாம் கண்டுபிடிச்சு பெரியவா சொல்லிட்டானா அந்த கோயில் எங்கன்னு தெரியல, ஆனா கண்டுபிடிச்சு நம்ம அந்த கோயிலுக்கு போறோம். அங்க போன உடனேதான் நம்மளுக்கு அன்னைக்கு ஸ்ரீராம நவமின்னு சொல்லி மாமாட்ட ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக நீங்களும் நானும் ஒரே ரூம்ல தங்கியிருந்தோம். நம்ம ரெண்டு பேரும் அங்க போய் மாமாட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அன்னைக்கு ராமநவமி அன்னைக்கு. அப்ப ராமநவமி அன்னைக்கு தான் அங்க போனோம். அது அந்த அத்வைத்தம் அட் இட்ஸ் பெஸ்ட் அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவரான மாமா பெரியவா ஆக்ஞைப்படி ஸ்ரீராம நவமி அன்னைக்கு திருமேற்றழி கோவில்ல மாமியோட லோகக்ஷேமத்துக்காக சங்கல்பம் பண்ணின முதல்ல தரிசனம் பண்ற பாக்கியம் நம்ம ரெண்டு பேரும் கிடைச்சது. இதுல அதே கோயிலினுடைய திருப்பணிகள் எவ்வளோ சிரமங்களுக்கு கூட அந்த கோயில் திருப்பணிகள்லாம் முடிச்சு அடுத்த மாதம்
ஓ, ஏப்ரல் 4ஆம் தேதி வந்து கோயிலுடைய கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகம் அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த ஜேர்னி எவ்வளவு இன்னைக்கு ஆறாம் அற்புதமா. தேதி வந்து ஸ்ரீராம நவமி சீதா. ஆமா, ஆமா. ஸ்ரீராம நவமியில் ஆரம்பித்த அந்த பயணம் ஸ்ரீராம நவமி ஸ்ரீராமரமிக்கு 2 எப்படிதான் நாள் முன்னாடி கும்பாபிஷேகத்துல வந்து முடியறதுன்றது வந்து ஆமா, இதை வந்து நம்ம கோயின்சிடன்ஸ் எப்படி சொல்ல கண்டிப்பா முடியும்? சொல்ல முடியாது. கண்டிப்பா சொல்ல ஸ்ரீராம முடியாது. நவமியில ஆரம்பிச்சு ஸ்ரீராம நவமியில கும்பாபிஷேகம் நடக்கிறதுன்றது வந்து நம்ம கையில கிடையாது. கிடையாது. அதனால அவ்வளவு அழகா பெரியவா வந்து ஒவ்வொன்றுத்தையும் ஆமா. அற்புதமா ஏற்படுத்திக்கிறா. இதுக்கு முன்னாடி இருந்தே சௌமியா இந்த குரு பூஜைன்னு மாமா ஆரம்பிச்சா இல்லையா? ஆமா இன்னைக்கு ஒரு சின்ன தீப்பொறி தான் இது காட்டு தீயா பரவும் அப்படின்னு. ஆமா ஆமா. அதுல வந்து ஒன் ஆஃப் த திங்ஸ் மாமா வந்து பூஜா விதானத்துல ம். குருவாரம் குருவாரம் ஸ்ரீராம ஜெயம் எழுதணும் அப்படின்னு அதுல இருக்கு. So, எழுதியிருக்கா. அது வந்து ஸ்ரீராமரோட இது அப்ப இருந்தே இருந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து குரு பூஜை செய்த நம்மளுடைய அந்த சங்கரன் என்கிற ராகவன் பரமபக்தர் மாமாக்கு அந்த மாதிரி ஒரு குரு பக்தி வந்து அவர்கிட்ட இருந்து தான் நம்ம கத்துக்கணும். வயசுல சின்னவரா இருந்தாலும் அவர் வந்து இந்த குரு பூஜை அனுபவங்கள்லாம் மாமா கிட்ட வந்து அவள்லாம் சொல்றத பார்த்ததும் நான் வந்து குரு பூஜையினால பிரார்த்தனைகள் நிறைவேறி நிம்மதியா சந்தோஷமா இருக்கிற பக்தாளை எல்லாம் தேடிண்டு போய் வீடியோ எடுத்து அவளுக்கு வந்து அவளோட அந்த வீடியோ எல்லாம் நம்ம ஒரு சேனல்ல கிரியேட் பண்ணி அதுல நம்ம போறோம். டிவோட்டிஸோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து ராகவனுக்கு வந்தது. அதுக்கு மாமா ஆசீர்வாதம் கிடைச்சது. மாமா ஆசீர்வாதம் பெரியவா ஆசீர்வாதம் அது நமக்கு தெரியும். அது வந்து முதல் முதல்ல நாங்க வந்து அந்த மாதிரி போனது ராமானுஜம் குமுதவல்லி அப்படிங்கிற டிவோட்டியோட குரு பூஜை அற்புதங்கள். அந்த முதல் இன்டர்வியூ குரு பூஜை அற்புதங்கள்னு நாங்க தேடி போய் எடுத்த முதல் முதல் இன்டர்வியூ வந்து 2019 ராமநவமி அன்னைக்கு. இட் ஹேப்பன்ட் ஆன் ஸ்ரீராமநவமி. சோ அது ஒரு அற்புதமான ஒரு அப்பெல்லாம் வந்து அது கோயின்சிடன்ஸ் தெரியல. மாமா போன வருஷம் நம்ம திருமேற்றலியில இருந்தோம், இந்த வருஷம் இந்த மாதிரி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். அது வந்து அப்ப வந்து கனெக்ட் பண்ண தெரியல. ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சுதான் அந்த கனெக்ஷன் கிடைச்சது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த 2020 கோவிட் ஆமா அத்தனை பேரும் நம்ம வந்து நம்ம ஆத்துல உட்காந்து மாமாவுடைய சரணாலய சிந்தனைகள் 7 மணிக்கு அதை கேட்டுட்டு அப்புறம் மாமா என்னெல்லாம் சொல்றாளோ பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கோங்க இதை பண்ணுங்க அந்த பிரார்த்தனை தீபம் ஏத்துறது எல்லாம் மாமா சொன்னபடி எல்லாமே நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். அப்ப வந்து மாமா இன்னைக்கு பெரியவா ஒரு இது சொன்னாமா, ஒவ்வொரு ஆத்துலயும் வந்து மஞ்சள் நீரை மஞ்சளை நீர்ல கரைச்சு வேப்ப இலையை எடுத்து அதை வந்து ஆத்து வாசல்ல போட்டு அதை ஒரு ரக்ஷையா வச்சுக்க சொல்லுடா அப்படின்னு சொன்னா, இத பண்ண முடியாதவா உங்களுடைய சேஃப்டியை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு எங்கேயும் போக வேண்டாம், யார் யாரால முடியறதோ அவ லோகக்ஷேமத்துக்காக எல்லாருக்கோசரமும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு வீடியோ கொடுன்னு மாமா சொன்னது ஸ்ரீராம நவமி அன்னைக்கு. சோ அதுக்கப்புறம் தான் நமக்கே வந்து ஒவ்வொரு ஸ்ரீராம நவமியும் குரு பூஜா டிவோட்டிஸ்க்கு மாமா மூலமா எல்லா டிவோட்டிஸ்க்கும் ஸ்ரீராமருடைய அந்த அனுகிரகம் கிடைச்சுட்டே இருக்குன்னு. அதுக்கப்புறம் ஆன் த டே ஆஃப் ஸ்ரீராம நவமிங்கிறது பிளர் ஆயிட்டு த்ரூ அவுட் த இயர் வந்து ஸ்ரீராம நவமியோட அந்த இது நமக்கு தெரிஞ்சுட்டே இருந்தது. அந்த ஸ்ரீராம ஜெயம் மட்டும் அல்ல, அந்த ஆஞ்சநேய ஸ்தூபிக்கு கீழே 2 கோடி ராமநாம ஜபம் அது அது கல்வினேஷன். வந்து அது அது வந்து உட்காண்டிருக்கு. ஆமா அது எனக்கு இன்றும் அளவும் அது வந்து ஒரு வியப்பு தான் ஆமா சீதா. ஆமா நான் ஆமா பெரியவா வந்து நங்கநல்லூர் ஒரு க்ஷேத்திர பூமி, இந்த இடத்துல ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச ஒரு விஷயம். அப்ப ஆரம்பிக்கும் போது பெரியவாளுக்கு ஒரு இடமா, பெரியவாளுக்கு இல்லாத இடமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அது எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு நினைச்சு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்ம அங்க அத்தனை டிவோட்டிஸ் வரா பெரியவாளுக்கு பார்க்கறதுக்கு சரணாலயத்துல. அந்த ஒரு டிவோட்டிஸோட அந்த ஒரு திரள் கூட்டத்தை பார்க்கும் பொழுது பெரியவா நம்மெல்லாம் வரத்துக்கு ஒரு இடம் கிரியேட் பண்றதுக்காக தனக்கான ஒரு இடத்த கேட்டிருக்கா அப்படின்னு தான் தோணித்து. ஆமா ஏன்னா கண்டிப்பா. அவர் சுத்தி இடம் சவிதா, அவர் இருந்த காலத்திலேயே அவர் தான் மாட்டுக்கொட்டால உட்காந்துருந்த ஒரு இடம் வைப்பாரா? ஆனா தனக்குன்னு ஒரு இடம் வேணும் கேட்டு ஆனா நம்மளுக்கு அது சேர்றதுக்கும் எல்லா டிவோட்டிஸும் சேர்ந்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் விஷ்ணு 108 days சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணி ராமநாம லிகித ஜபம். சோ அந்த டிராவல் வித் ஸ்ரீராமருடைய அந்த பெரும் கருணைங்கிறது வந்து கண்டினியூவஸ் ஆயிடுது இல்லையா? இன்னைக்கு வர இந்த சரணாலயத்துல ஸ்ரீராம ஜெயராமும் ஒலிச்சுட்டே இருக்கு இல்லையா? 24 hours அந்த ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமன் போயிட்டு இருக்கு, ஆமா பூர்ணராமம் போயிட்டு இருக்கு. பெரியவா வந்து இந்த 2 கோடி ராமநாமம் எழுதணும் அப்படின்ன உடனே
அந்த 1 கோடி ராமநாமான்னு சொல்லி அது 2 கோடி ராமநாமமா எழுதி அந்த ராமர் ஸ்தூபி வந்து ராமகோட்டியுடன் காமகோட்டி தரிசனம்னு அஹ், அதாவது ஒரு ஒரு கோயிலுக்கும் ஒரு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. பிரிவா எல்லா இடத்துலயும் இருக்கா. ஓரிக்கைனா அது ஒரு பிரம்மாண்டம், ஆமா. நம்ம பிரிவான ஒண்ணு, நம்ம மயிலை பிரிவான ஒண்ணு, அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குங்கிற மாதிரி நம்ம பிரிவா வந்து அதுவும் இந்த ராமநாம கோட்டி லிகித ஜபம் 2 கோடி ஆச்சு இல்லையா? அதுக்கு முன்னாடி தாமல் அண்ணா வந்து ஸ்ரீ ராமநாம பிரபாவம்னு ஒரு பிரவச்சனம் நமக்கு பண்ணி பண்ணினாங்க. கொடுத்தாங்க. ஆமா, பண்ணினாங்க சோ பண்ணினாங்க. அது வந்து அது அதை எது விட ஒரு சிக்னிஃபிகன்ஸ் ஐ வாண்ட் டு கால் அவுட் சவிதா, இஃப் யூ ரிமெம்பர், நம்ம வந்து இந்த ராமர் இது வந்து ஸ்தூபி. பரிசரத்துல அங்க நம்ம ராமர் ஜபம் எழுதின அந்த லிখিত ஜபம் எல்லாம் வச்சிருக்கோம். அது வைக்கிற அன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு குட்டி ராமர் சவிதா, ஆமா. குட்டி ராமர், பாலராமர். ஆமா. பாலராமர். நம்ம கிருஷ்ணர் பார்த்திருக்கோம், கிருஷ்ணர் பாலகிருஷ்ணரா பார்த்திருக்கோம். ராமர் ஒரு பாலராமரா வில்லேந்தி வந்தது நான் வந்து இதுவரையும் பார்த்ததே கிடையாது. கண்டிப்பா. ராமர், அந்த ராமர் நம்ம சரணாலயத்துக்கு வந்தது, இந்த புது சரணாலயத்துக்கு இப்ப கட்டியிருக்கோமே அந்த இடத்துக்கு பாலராமரா வந்தா. சோ அப்ப மாமா வந்து அதை வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் பாலராமர் வந்து மாமா ஆத்துல இருக்கா. அது அதுல அத்தனை முடிஞ்சது. அழகு அது. ஆமா, ரொம்ப அழகுமே அழகு அந்த பாலராமர். அப்ப நம்மளுக்கு வந்து இந்த பாலராமருக்கு அந்த நம்ம வந்து அந்த 22nd ஜனவரி கரெக்டா ஆமா வந்து ஆமா அந்த டேட் வந்து நம்மளுக்கு புரியல. ஆமா. கண்டிப்பா. 2023ல ஆமா நம்ம அன்னைக்கு நம்ம இறக்கும்போது நம்மளுக்கு அது பெருசா மாமா வந்து அந்த டேட்டை மாத்தக்கூடாது, அன்னைக்குதான் வந்து ஆமா நம்ம வந்து நாரதகான சபால வந்து அந்த ஆமா. டெடிகேஷன். அதுக்கு முன்னாடி இந்த சுவாமி பூஸ் பரிசத்துல இறக்கும்பொழுது கரெக்டா அந்த பாலராமர் வந்தார். அதே பாத்தீங்கன்னா அதே 22nd ஜனவரி 2024ல வந்து அந்த அயோத்தியா கான்செக்ரேஷன் நடந்தது. அந்த கண்டிப்பா. அயோத்தியோட அதுக்கு முன்னாடி அதுக்கு முந்தின வருஷம் சௌமியா 2021ல பூமி பூஜை அயோத்தியில பூமி பூஜை நடந்தது இல்லையா? ஆமா அப்ப ஆமா காஞ்சிபுரத்து காஞ்சி மட்டத்துல இருந்து நம்ம ஓரிக்கை மணிமாமா அவெல்லாம் காஞ்சி எல்லாரும் மட்டத்து இதுவா போய் அங்க சங்கு ஸ்தாபனம் எல்லாம் பண்ணிட்டு அங்க இருந்து அந்த பூமி பூஜை பண்ணின அந்த புண்ணிய பூமியில இருந்து அந்த தினம் ஆயிரக்கணக்கான ருத்ராட்ச மாலைகளை எடுத்துட்டு வந்து நம்ம சரணாலயத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தோம். ஆமா. பூமி பூஜை பண்ணின இடத்துல இருந்து தானும் அந்த சங்கு ஸ்தாபனத்துல பங்கேற்று மூட்டை மூட்டையா இது அங்க வாங்கின அயோத்தியால இருந்து கொண்டு வந்த இந்த ருத்ராட்சங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அப்படியே அந்த அப்ப நம்ம குரு அர்ச்சனால இருந்தோம், அப்படியே அபிஷேகம் பண்ற மாதிரி இப்படி மூட்டை மூட்டையா வந்து கொண்டு வந்து அவர் கொடுத்தது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு அனுகிரகம். அது வந்து அந்த பூமி பூஜை அப்போ. அப்புறம் இந்த 2022 ராமலண்ணா உபன்யாசம் இது எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி எவ்ரிதிங் ஹேப்பன். அந்த அங்க பூமி பூஜா பண்ணினதுக்கு அப்புறம் அயோத்தியால இங்க வந்து சரணாலயத்தையோட ஒரு எல்லாமே நடந்துட்டு இருந்தது. சரணாலயத்து பூமி பூஜா நடந்து அப்புறம் இந்த தாமலண்ணாவோட பிரவச்சனம் அந்த மாதிரி இந்த 2 கோடி லிখিত ஜபம் ஆல் தட் ஹேப்பன். அதுக்கப்புறமா வந்து 2023ல நீங்க சொல்ற அந்த நாரதகான சபா இந்த டேட் ஆமா. அது வந்து மாமா வந்து சொன்ன மாதிரி அந்த 22nd நீங்க கூட சொன்ன அந்த தெளிவா என்னமோ அந்த 22 ஜனவரி டேட்டை பிடிச்சுன்னு இருக்கா அப்படின்னு. என்னடா 22 ஜனவரி, ஏன் மாமா 22nd ஜனவரி கொஞ்சம் முன்னா பின்னாடி? ஏன்னா நம்ம அன்வீலிங் வந்து நம்ம நாரதகான சபால பண்ணினோம். ஆமா பின்னாடியே இதுவும் பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கேட்டா அந்த டேட் தான் அப்படின்னு சொன்னாரு. அது அடுத்த அந்த வருஷத்துக்கும். சோ அதுக்கப்புறமா தான் அதோட சிக்னிபிகன்ஸ் தெரிஞ்சது நமக்கு. அண்ட் 22nd வந்து கரெக்டா அயோத்தியால வந்து ஆமா கான்செக்ரேஷன் பண்ணினா கோவிலுடைய கான்செக்ரேஷன் ஆச்சு. அதுக்கு அடுத்த வருஷம் வந்து நம்மளுடைய இந்த இது முந்தின வருஷம் நம்மளுடைய இது நடந்தது. அதுக்கு அந்த 20th அயோத்தியால 22nd ஆன அந்த கான்செக்ரேஷன் நடந்தது இல்லையா? 20th வந்து ஸ்ரீமான் துஷ்யந்த் ஸ்ரீதர் ஆமா அவருடைய பிரவச்சனம். அது வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம கேட்டுட்டு இருந்தோம், எப்ப நீங்க சென்னைக்கு வரீங்களோ அப்ப நீங்க கொஞ்சம் வந்து என்னைக்கு முடியுமோ வர சொல்லி மாமா சொல்றா அப்படின்னா 6 months முன்னாடி அந்த டேட் சொன்னார். 22ஆம் தேதி அயோத்தியில கும்பாபிஷேகம் கான்செக்ரேஷன் பண்றானா 20ஆம் தேதின்னு அவர் கொடுத்தார். அவர் கொடுத்தப்ப நம்ம யாருக்குமே 22ஆம் தேதி அயோத்தியால நடக்க போறது ராம் மந்திரோட இது நான் வரப்போறதுன்னு நமக்கு தெரியும். ஆமா, டேட் ஃபைனலைஸ் ஆயிருக்கல. அப்போ வந்து எந்த டாபிக்ல பேசணும்னு கேட்டப்போ மாமா வந்து எனி டாபிக் ஆஃப் ஹிஸ் சாய்ஸ் அப்படின்னு சொன்னார். 2-3 தடவை உறுதிப்படுத்திருந்தார். நிஜமாவே மாமா சொன்னாளா ஐ கேன் சூஸ் த டாபிக் அப்படின்னா, எஸ் மாமா உங்களையே சூஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம், ஐ வில் லெட் யூ நோன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார், இந்த
பரதரை வந்து நம்ம அவ்வளவா போற்றுவது கிடையாது அப்படின்னு எனக்கு பரத எப்பவுமே வைபவம். அந்த ஒரு ஆதங்கம் இருந்தது. அதனால 1000 ராமர் நின்கேள் அவர் ஒண்ணு டைட்டில் கொடுத்தார். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சிம்பிளா புரியறாப்புல ஒரு டைட்டில் கொடுங்களேன் அப்படின்னப்போ பரத வைபவம். வைபவம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவர் வந்ததே ஒரு பெரிய சிக்னிபிகண்ட் இது இல்லையா. ஆமா. அவருக்கு வந்து he was one of the very few people invited for ராம் மந்திர் inauguration. ஆனா ராமரை பத்தி சொல்ல போற ஒரு பிரவச்சனம். ராமர் வந்து அவர் கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக 14 வருஷம் போய் வனவாசம் இருந்தார். நான் வந்து பரத வைபவம் பத்தி பேசுறேன்னு கொடுத்த வாக்க நான் காப்பாத்தாம அயோத்தியால போய் ராம் மந்திர் பாக்குறது வந்து அது ராமருடைய இது கிடையாது, தர்மம் கிடையாது. அதனால நான் வந்து ஐ சோஸ் எனக்கு இருக்கிற அந்த 20th 21st எனக்கு இருக்கிற ஏற்கனவே நான் பண்ணிட்ட பிரவச்சனம் பண்ற கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் நான் இது பண்ணணும்னு நான் வந்து இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நம்மள எத்தனை பேர் அப்படி பண்ணிருப்போம் இல்லையா. ஒரு செலக்ட் ஆடியன்ஸ் ஒரு 2000 பேர் போற இடத்துல நமக்கு ஒரு இன்வைட் வந்திருக்குன்னா சரி இது அப்புறம் அடுத்ததா போயிட்டு வந்து அப்புறமா பண்றேன்னு நம்ம சொல்லியிருக்கலாம். பட் அந்த பிரவச்சனம் பண்ற அந்த வாக்கு வந்து அந்த சத்தியத்தை காப்பாத்துறது பாக்குறேன். அதுவும் அந்த 28th அந்த டாபிக் பத்தி அவர் பேசுறத பத்தி நீங்க சொல்றீங்களா சாமி? பரத வைபவம். ஆமா. அதாவது அந்த டேட்டோட சிக்னிபிகன்ஸ் அவர் மெயின் திங் வந்து அந்த பாதுகையை வச்சுண்டு ராமருடைய பாதுகையை தான் வச்சுட்டாரு. அவர் தானே மன்னனே நினைக்கல இல்லையா. ராமரோட பாதுகையை வச்சுட்டு தான் அவர் வந்து இந்த அப்பதான் அவர் சொன்னாரு அந்த பாதுகை உபசரிப்பு, பாதுகையை வேண்டது அப்படிங்கிறது, பாதுகை வழிபாடுங்கிறது ஆரம்பிச்சதே பரதம் தான் அப்படின்னு பரதர் தான். ரொம்ப அழகா அவர் அதை பத்தி பேசினார். அந்த அதுவும் பரதம் அந்த எண்ட்ல அவர் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டார். அவர் வந்து நம்ம இன்னைக்கு பரத வைபவம் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு சித்திரக்கூட்ல இருந்து அயோத்தியாவுக்கு பரதர் எடுத்து இது தலையில வச்சுட்டு சிரசுல வச்சுட்டு போன அந்த பாதுகை வந்து ரதத்துல போயின்னு இருக்கு. இட் வில் ரீச் தேர் டுமாரோ. ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுற இந்த நிமிஷம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியும் நடந்திருக்கலாம். எத்தனையோ ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் வெயிட் பண்ணின ஒரு விஷயம் அன்னைக்கு அந்த நேரத்துல அவர் பேசுறச்ச இன்னைக்கு பரத வைபவம் பேசிட்டு இருக்கோம். பரதர் சிரசுல தாங்கின அந்த பாதுகை ரதத்துல போயின்னு இருக்கு. எந்த ரூட்ல அவர் போனாரோ சித்திரக்கூட்டத்துல இருந்து அந்த அயோத்திக்கு போய் அது நாளைக்கு ராத்திரி சேர்ந்துட்டும் 22nd மார்னிங் அந்த கான்சென்ட்ரேஷன் அப்போ அந்த பாதுகை இருக்கும் அப்படின்னு சொன்னார். அது வந்து அவருக்கும் அப்ப தெரியாது. பரத வைபவம் அன்னைக்கு பேச போறோம்னு சொல்றப்பவும் இது நடக்கும் அப்படி மாமா சொல்ற மாதிரி நத்திங் இஸ் அ கோயின்சிடன்ஸ்னு அந்த அற்புதமான ஒரு விஷயத்த இந்த ஒரு ஹிஸ்டாரிக் மொமெண்ட் அன்னைக்கு சரணாலயத்துல உட்கார்ந்து துஷ்யந்த்ஜி மூலமா நம்ம அந்த பரத வைபவம் கேட்கணும் அப்படிங்கிறது வந்து மகாபெரிவால மட்டும்தான் இப்படி ஒரு கொரியோகிராஃபி பண்ண முடியும் இல்லையா. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த ஒரு இது எனக்கு வந்து சவிதா அந்த பெரியவா கோயில்ல, நம்ம கோயில்ல சரணாலயத்துல இந்த ராமர் ஸ்தூபி, அதாவது பெரியவா கோயில்ல பெரியவா, ஆனா இந்த பெரியவா கோயில்ல அவர் ராமகோட்டையும் எழுதி வச்சுட்டு பெரியவா எழுத வச்சு அந்த ராமர் ஸ்தூபி அவ்வளவு பெருசா 18 அடிக்கு பெரிய ஒரு ராமர் குரு ஸ்தூபி, பூஜை பண்றச்ச ஒவ்வொரு அதனால ஒரு வியாழக்கிழமையும் ராமஜெயம் எழுதிச்சு. அதுல ஹனுமார் உட்கார்ந்துட்டு என்ன மாமா வந்து பக்த ஹனுமான் முரளி மாமா ரொம்ப அழகா சொல்லுவார், நம்ம பக்த ஹனுமான் உட்காந்துருக்காரு பாரு மேலே ஏறி உட்காந்துன்னு. அந்த மாதிரி அழகா தன்னை அந்த ஒரு ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிறது வந்து இந்த ராமருடைய அனுகிரகம், இந்த சம் கனெக்ஷன் டு த சரணாலயம், ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து வெளிப்பாடு ஆயிடுச்சு அந்த ஸ்தூபினால, இந்த ராமர் ஸ்தூபினால. கண்டிப்பா இந்த மரமும் சரணாலயத்துல வந்து ராமஜெயம் வந்து ராமநவமி 6ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் பூஜைகள் இருக்கும். ஏன்னா எல்லாரும் காலையில வந்து அவாவாத்துல பூஜை பண்ணுவாங்க, அதனால சாயந்தரம் எல்லாரும் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறா. ஏன்னா அந்த இடத்துல தினமும் பிரதட்சணை பண்றவங்கலாம் எத்தனையோ பேர் இருக்கா ராமர் இதை. அதனால சாயந்தரம் பூஜை, அதை தொடர்ந்து ஒரு நம்ம பாலகிருஷ்ணன் சார் வச்சு பஜன் பண்றோம் நம்ம அங்கே 6:30 மணிக்கு அப்புறமா ஒரு ஷார்ட் பஜன், ராமர் பஜன் வந்து அன்னைக்கு வைக்கிறதா ஏற்பாடா இருக்கு சவிதா. முடிஞ்சவாள்லாம் கலந்துக்கோங்க கண்டிப்பா. வந்து அந்த அப்புறம் இந்த ஒரு வருஷத்துல நம்ம மாமா வந்து நீ வந்து கஷேத்ராடனம் போய் லோகக்ஷேமத்துக்காக சங்கல்பம் பண்ணிக்கோன்னு சொல்றப்போ ராமேஸ்வரம் போனது, திருப்புல்லானி போனது, மேலக்கோட்டை, சேலையூர், ஒவ்வொரு இடமும் வந்து அப்படி ஒரு அந்த பெருமாளுடைய அனுகிரகத்துல மாமாவை வந்து டிராவல் பண்ண வச்சுட்டே இருக்கா. அண்ட் அந்த மாமாவோட டிராவல் எல்லாமே இந்த ஸ்ரீராமர் சம்பந்தப்பட்ட ஒரு அந்த அந்த கனெக்ட் முதல்ல இருந்தே இருக்கு பாருங்க இல்லையா. இட் இஸ் ஆல்வேஸ் பீன் தேர். சோ அது இந்த ஸ்ரீராம் நவமிக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஆரம்பிச்ச அந்த
ரொம்ப வருஷம் கழிச்சு மாமா ஆரம்பிச்ச அந்த ஆமா நான் அதான் திருமேற்றழி. சொன்னேன். இந்த ம், ஸ்ரீராம நவமி கனெக்ட் என்னன்னா வந்து திருவேற்றலி கும்பாபிஷேகம் இல்லையா? ஆமா, நாலாம் கரெக்டா வந்து ராமநவமியை ஒட்டி நம்ம எடுத்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அது. பெரியவா அனுகிரகத்துல இன்னைக்கு அந்த கண்டிப்பா. கோயில் அவ்வளவு பிரம்மாண்டமா கட்டி அங்க இருக்கவா வந்து ஐ திங்க் வி கேன் பிளே தட் வீடியோ. ஐ டோன்ட் நோ பாசிபிள் சவிதா. நான் அந்த சரி. வீடியோல பார்த்தேன்னா ஒரு தாத்தா அவர் இல்ல இப்போ. அவர் சொன்ன ஒரு விஷயம் அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 ஆண்டு தொடர்றதுக்கு இருந்தாங்க. ஆமா, அப்போ ஆமா. சத்த ஞாபகம் இருக்கா? அப்ப அவர் சொன்ன ஞாபகம் இருக்கு நம்ம போனப்போ. இந்த ஈஸ்வரனுக்கு கூரை வர வரையும் நான் என் உயிரை பிடிச்சுட்டு இருக்கேம்மா அப்படின்னாரு அவர். இவருக்கு ஒரு எப்படி இருந்த கோயில் இப்படி ஆயிடுத்து, இவருக்கு ஒரு கூரை வரணும் அப்படின்னு அழுதார் மாமாவை பார்த்துட்டு. அவருக்கு ஒரு கூரை வரணும் சாமி, அதுதான் சாமி நான் எனக்கு ஒரே பிரார்த்தனை அப்படின்னு. எனக்கு வேற அது எதுவுமே மாமாவை பார்த்துதான் ஒரு கான்பிடன்ஸ் வந்துடுது, கண்டிப்பா அது நடக்கும் வரணும் அப்படின்னு அப்படின்னு. தெரியவா அந்த மாதிரி அந்த ப்ராஜெக்டை வேற இதுவா எடுத்துன்னு போய் முடிச்சு கொடுத்துட்டாரு இன்னைக்கு. எல்லாமே நல்லா நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்னன்னா மெயினா ஆஹ் அனுகிரகம் தெரியவா, சுவாமி அனுகிரகம் கண்டிப்பா. பரிபூர்ணமா கூடவே இருந்து நம்மளுக்கு இருக்கு. அந்த நீங்க சொல்ற மாதிரி ஸ்ரீராமனும் சரணாலயம் ஸ்ரீராம நவமி. ஸ்ரீராம நவமியும் சரணாலயமும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருமே ஸ்ரீராம நவமி எப்போ சரணாலயத்து மூலமா மாமா மகாபெரிவாவோட அனுகிரகத்தோட மாமா எதை எதையெல்லாம் வந்து தொடங்கி வைக்கிறாரோ எல்லாமே வந்து அற்புதமா அது வந்து ஒரு ரொம்ப நன்னா இணைஞ்சு வருது பக்தாளோட. அதை நம்ம பார்த்துட்டே இன்னொரு இருக்கோம். ஒரு சிக்னிபிகன்ஸ் வைத்தா மாமா வந்து அயோத்தியா நம்ம இந்த புதுசுல வரதுக்கு முன்னாடி அயோத்தியா ஆமா, முதல்ல இருந்த இடத்த பார்த்தோம்னு அவருக்கு ஒரு ஆசை மாமாக்கு. ஆமா. இடத்துல இருந்த ராமரை போய் நம்ம பார்க்கணும் பொழுது அந்த அயோத்தியா ட்ரிப்பும் வந்து போயிட்டு வந்தா மாமா. அதுவும் வந்து நைமிஷாரண்யம் போகும்பொழுது அந்த அயோத்தியாவும் போயிட்டு நைமிஷாரண்யம் முடிச்சுட்டு வந்து அந்த ஒரு ட்ரிப்பும் வந்து ரொம்ப அழகா அமைஞ்சது மாமாக்கு. அந்த மாதிரி இப்பவும் ஒரு இந்த அயோத்தியாவுக்கும் போகணும், பெரிய அனுகிரகம் அதுவும் ஏற்படுத்தி வரும் கண்டிப்பா. இந்த So, மாதிரி அடுத்த ராமநவமிக்குள்ள இன்னும் ஸ்ரீராமர் இந்த சரணாலய பெரியவாளும் சேர்ந்து நமக்கெல்லாம் என்னெல்லாம் அனுகிரகம் பண்றாங்கிறத வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கணும். கண்டிப்பா. அதுக்கு பெரியவா அனுகிரகமும் மாமா ஆசீர்வாதமும் எப்பவுமே நமக்கு இருக்கணும். ஆமா எல்லாரும் முடிஞ்சவா எல்லாருமே ஸ்ரீராம நவமி அன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு சரணாலயத்துல ராமர் ஸ்தூபிகிட்ட பூஜை இருக்கும். வாங்கோ எல்லாரும் வந்து அவசியம் கலந்துக்கணும். இருந்து அதுக்கப்புறம் பெரியவா ஆர்த்தி முடிஞ்ச உடனே பஜன்ஸ் இருக்கு, எல்லாரும் வந்து கலந்துக்கணும்னு மாமா சார்பா கேட்டுக்கிறோம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. மகா பெரிவா சரணம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம். அற்புத ஆசான் ஜி.ஆர். மாமா அவர்களின் பாதங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். குருவே சரணம். குரு பாதமே சரணம். மகா பெரியவா சரணம்.